வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது இந்த காலத்து பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அமையுது. அது பல காரணங்களால் வரலாம். முக்கியமான ஒரே ஒரு காரணம் மட்டும் எடுத்துகிட்டு அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், வீட்டிலையே முடிந்த வரைக்கும் நம்ம உணவை மருந்தாக்கி எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து முக்கிய காரணம் வந்து நம்ம உணவு முறை. உணவு முறையில் வந்து எல்லாமே அந்த உணவு முறை என்ன செய்யுது அப்படின்னா, நிறைய உடலில் வந்து நிறைய ஃபேட்டு சேர்த்து விட்டு அதனால் நிறைய பிசிஓஎஸ், அதாவது சினைப்பையில் வந்து நிறைய கருமுட்டைகள் வந்து நிறையவே உருவாகி அந்த எல்லாமே ஃபைப்ராய்டு நீர்க்கட்டிகளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய உருவாகி அது ஒன்றுமே நல்ல கருவாக வெளியே வராமல் ஒவ்வொரு மாதமும் இந்த ஹார்மோன் பிரச்சனை உண்டாகி பீரியட்ஸ் வர்றது தள்ளி போயிட்டே இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது முக்கியமாக முதல் விஷயம், அந்த காலத்தில் பீரியட்ஸ் வரும்போது ஒரு 5 நாட்கள் பெண்களை வந்து தனியாக உட்கார வைப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் இருக்கணும், அவங்களுக்கு அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இந்த காலத்து பெண் பிள்ளைகள் அதை சாத்தியப்படாதது. ஏன்னா அவங்களும் ஆண் பிள்ளைகள் மாதிரி நிறையா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த 5 நாட்களும் அவங்க ஓட வேண்டியது வருது. முக்கியமான விஷயம் வந்து அந்த 5 நாட்கள் அவங்களால முடிந்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக அவங்க யோகாவோ மெடிடேஷனோ இல்லை ஒரு நல்ல மூச்சு பயிற்சியோ செய்து அவங்க முதல்ல ரிலீஃப் ஆகணும். ரிலீஃப் ஆனால் மட்டும்தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை அவங்களால முதல்ல குணமாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற உண்மையை தெரிந்து இதை சரி பண்ணிக்கணுங்கிற முதல் ஸ்டெப்பு வந்து என்ன, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முதல்ல ரிலீஃப் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து சரியாக நம்ம அணுக போகிறோம், இதை சரி பண்ணிக்க போகிறோங்கிற மனநிலைமைக்கு முதல்ல வரணும். அடுத்தது உணவு. உணவுகள் எல்லாம் சாப்பிட என்ன ஆகும்னா, உடம்புல வந்து நச்சுக்கள் சேர இந்த ஹார்மோன் பிரச்சனை உருவாயிடும். முதல் விஷயம், உடம்புல உள்ள நச்சை வந்து முதல்ல வெளியே தள்ளணும். அதுக்கப்புறம் தான் உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபரில் அந்த ஃபேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியே வரும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் சீராக சுரந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை குணமாகும். முதல் விஷயம், நம்ம நல்ல பப்பாயா தான் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, பழுத்த பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கோம். காய்ந்த, அதாவது காயாக இருக்கிற பப்பாளி காயை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொரியலாவோ கூட்டாவோ வாரத்துக்கு 2 முறையாவது அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்தது இஞ்சி பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சுக்குத்தூளாகவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சொல்கிற ஒவ்வொரு பொருளுமே உடம்புல உள்ள நச்சை நீக்கி ஃபேட்டை கரைக்கக்கூடிய கண்டென்ட்டு உடலுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை வரவிடாமல் செய்கிறதுக்காக உள்ள பொருட்கள். அடுத்தது வந்து பட்டைப்பொடி. நம்ம சாப்பிட்ற உணவுலேயே கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா, கொஞ்சம் பட்டைன்னு சொல்கிற சுருள் பட்டையாக இருக்கலாம் சரி, இல்லை மரப்பட்டையாக இருக்கலாம் சரி, சுருள் பட்டை தான் சிறந்த பட்டையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த சுருள் பட்டையை வந்து நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிட்டிகை மட்டுமே காலையில் வெதப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிடலாம். அப்படி இல்லைனா மஞ்சள் தூள், இரவு படுக்கும் போது வெதப்பான பாலில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 2 ஸ்பூன் ஹனி, அதாவது தேன், நல்ல தேனை போட்டு நல்லா கலந்துட்டு அவங்க குடிச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்கு காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும். அதனால் உடம்புல உள்ள ஃபைபர் சேரும் போது உடம்புல உள்ள நச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். அடுத்தது அலுவேரா, அதாவது கற்றாழை. அதாவது உணவாக நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கற்றாழை உணவாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வாது. அவங்க ஒரு சித்த மருத்துவர் அணுகி கற்றாழை எடுத்துக்கலாமான்னு கேட்ட பிறகு தான் அவங்க கற்றாழை சாப்பிட்லாம். ஆனால் பொதுவாக நம்ம கற்றாழை உணவாக எடுத்துக்கும் போது அது குறைஞ்சது 8 முறையிலேருந்து 10 முறை வந்து நல்லா தண்ணியில் ஒவ்வொரு தடவையும் அலசி கடைசியாக மட்டும்தான் அது உணவாக நம்ம எடுத்துக்க முடியும். கற்றாழை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஆப்பிள் சைடர் வினிகர் நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது உடம்புல உள்ள நச்சுக்களும் வெளியேறும், ஹார்மோன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இது எல்லாமே உடனே ரியாக்ட் ஆகும், நமக்கு உடனே பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம இது வரைக்கும் செய்த தவறுகள், பழக்க வழக்கங்கள், சாப்பாட்டில் மாற்றங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. இதை வந்து சரி பண்ணுறது இன்னும் நீண்ட காலம் ஆகும். ஆனால் இது ஒரு பெர்மனன்ட் ரிலீஃபாக அமையும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம நல்ல மூச்சு பயிற்சி செய்து நம்மளோட உடம்பை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, இதனால் நமக்கு நல்ல வெயிட்டு குறையும் போது உடம்புல உள்ள உடம்பு நச்சு வந்து எல்லாமே ஃபைபரால் வெளியேறும் போது ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லாவே சீராக சுரந்து அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதாவது முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸை அவங்க தவிர்த்துடணும். நல்ல ஒரு நடைப்பயிற்சி, அவங்க வேலைக்கு போகிறது, படிக்க போகிறது, எதாக இருந்தாலும் ஒரு வெஹிக்கிளில் போகாமல், வெஹிக்கிள்லேயே போனால் கூட ஒரு கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாலே அது ஒரு சிறந்த நடைப்பயிற்சியாக இருக்கும். ஏன்னா
நடைப்பயிற்சி செய்யும் போது கவனித்து பார்த்தோம்னா நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் செய்யும் போது நம்ம மூச்சு பயிற்சி நம்மளை அறியாமல் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நடைப்பயிற்சியும் நீச்சல் பயிற்சியும் செய்யும்போது மூச்சு பயிற்சி வரும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உடம்புல வந்து நச்சுக்கள் எல்லாம் வேர்வை மூலிமா வெளியேறும். அதனால் கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த காலத்து பெண்களும் ரெகுலர் பீரியட்ஸில் அவங்க கண்டிப்பாக அவங்க உடம்பு, ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது 2-3 மாதத்துக்கு வரும்போது உடம்பு வந்து கனத்து காணப்படும். அவங்களுக்கு அடி வயிற்று அப்பப்போ வலிக்கும். அவங்களால ஒரு ஒரு விஷயத்தை வந்து சீராக நேர்கோட்டில் அவங்களால யோசிக்கவும் முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. அவங்களுக்கு மாதம் பீரியட்ஸ் வரும்போது அவங்களால எல்லா விஷயங்களையும் அவங்களோட மெமரி இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மாற்றம் உருவாகும். அதனால தான் இர்ரெகுலர் பீரியட்ஸும் மனசும் சம்மந்தப்பட்டது ஒன்று. அதனால தான் சாப்பாடும் சேர்ந்ததால் இந்த சாப்பாட்டு முறையை நம்ம மாற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்க ரெகுலர் பீரியட்ஸ் செஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது அப்படின்னா அவங்களோட செயல்பாடுகளும் சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.